நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை இந்த உலகில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மோசே தன்னுடைய மக்களை வழிநடத்திய போது அவர்களுக்கு ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களை எப்படி வழி நடத்துவது என்று புரியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். இந்த மக்களை வழி நடத்த வேண்டும், கற்பிக்க வேண்டும், வாழ்வுக்கான நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலையில் மோசே தவிதவித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கடவுள் மலையிலிருந்து அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார், கட்டளை கொடுக்கின்றார். அந்த மோசே மலை மீது ஏறி அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு வருகின்றார். அதே ஒரு நிலையில் இந்த இறைவார்த்தையினுடைய வழியில் நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு மலை மீது ஏறி திருவாய் மலர்ந்து கற்பித்து தன் மக்களுக்கு கூறிய வார்த்தையின் வழியாக அந்த பொன் விதிகள் மற்றும் அவர் மக்களுக்கு கூறுகின்ற அறநெறி வாழ்க்கைக்கான அந்த வாழ்க்கைக்குறையான செயல்களை அவர் இட்டு சென்றார். நேற்று நாம் வாசித்த அந்த இறைவார்த்தை, நீங்கள் சொல்லால் அல்ல செயலால் நீங்கள் செய்கின்ற பொழுது விண்ணரசுக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்கின்றார். அதனுடைய நிலை என்றால், இன்று நாம் வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தை, இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்து பெருந்திரளான மக்களை பார்க்கின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த மலை மீது இருந்த அவர் இறங்கி வருவது என்பது தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். நம்மோடு இருக்கின்ற மனித நிலையோடு அவர் ஒப்பிட்டு அந்த உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை உணர்கின்றார். அவர் நோய்களை குணப்படுத்த அவர் கடவுளாக இருந்தும் இறங்கி வந்து அவர் நோயை குணப்படுத்த அவர் அங்கு இணங்குகின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்த நிலையில் கடவுளாக இருந்தாலும் அவர் மனித நிலையை பற்றி கொண்டு அவர் மனிதனாகவே வாழ்வதற்காக இந்த உலகுக்கு வந்ததனுடைய நோக்கம் நம்மை இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கும் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக நம்மை வாழவும், நாம் பல்வேறு நிலைகள் நோயினாலும் இந்த பாவ பிணியினால் தலையினால் நாம் அடிபட்டு கிடக்கின்ற இந்த மனிதனை மீட்பதற்காக இறைமகன் இயேசு இறங்கி வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தொழு நோயாளர் ஓடி வந்து என்னுடைய நோய் குணமடைய வேண்டும் இயேசுவை நோக்கி கேட்கின்றார். உம்மால் தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கின்றார். அந்த விருப்பமே அவருக்கு நோய் நீங்குவதற்கான ஒரு வழியாக இருந்தது. நம்முடைய விருப்பம் அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் என் நோய் நீங்க வேண்டும். நாம் உடல் சார்ந்த நோய்கள் மட்டும்தான் நம்மை அழுத்துகின்றதா, அல்லது மனம் சார்ந்த நோய்கள் மட்டும்தான் நம்மை அழுத்துகின்றதா, அல்லது ஆன்மீகம் சார்ந்த நோய்கள் தான் நம்மை அழுத்துகின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதை தான் நாம் அல்லேலூயா நம்ம வாழ்த்தொடியில் நாம் கேட்டோம். ஆண்டவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய நோய்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய ஆறுதலற்ற சூழ்நிலை, தனிமை, இப்படி அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய அந்த சிலுவையில் நாம் வைக்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் சேர்த்து சுமந்து நம் நோய்களுக்கு மருந்தாக மாறுகின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு அந்த திருவாய் மலையில் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவையெல்லாம் நம் செவிகளுக்கு மருந்தாக அது இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தன்னுடைய நடையினால், தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய செயல்களினால் அவர் செய்து காட்டி வாழ்ந்து காட்டியதால் நாம் அனைவருமே குணம் பெற்று விட்டோம் என்ற விருப்பத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் நாமும் நலம் பெற்ற மனிதர்களாக, நலம் பெற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும் என்பதை நாம் தொடர்ந்து நம்புகின்ற பொழுது இறைவன் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை குணப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை எந்நாளும் வழிநடத்தி காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.